தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம் சங்கர்னு சொல்லியிருப்போம். இப்போ அந்த இடத்த நிரப்ப ஒரு ஆள் வந்திருக்காரு. அது வேற யாரும் இல்லைங்க, அட்லி தான். குருவை மிஞ்ச சிசிய வந்துட்டாருன்னு சொல்லலாம். இல்ல அப்படி கூட வேணாம், குருவோட இடத்த சிசிய நிரப்ப வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஆமாங்க, அட்லியோட 6வது மூவி அல்லு அர்ஜுனோடங்கிற மூவி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த கன்ஃபார்ம் ஆன வீடியோ வந்து சன் பிக்சர்ஸ்ல விட்டுருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்ங்க. அதுக்கப்புறம் இந்த மூவியோட டோட்டல் பட்ஜெட் கேட்டீங்கன்னா ஆடி பெறுவீங்க. 800 கோடிக்கு மேலேயாங்க. இதுல அல்லு அர்ஜுனுக்கு 200 கோடி சம்பளமா, அட்லிக்கு 100 கோடி சம்பளமாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. நீ பார்த்த மூவில நடிக்க போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 50 கோடி அந்த மாதிரி சேலரி தான் கொடுக்க போறாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, இந்த மேக்கிங் பத்தி பார்க்கலாம். இந்த மூவி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இல்லைங்க, வண்டி ஏற ஃபாரினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல தாங்க ஃபுல்லு எடுக்க போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஹாலிவுட்டை தமிழுக்கு கொண்டு வர போறாங்க. அட்லியோட தயாரிப்புல அல்லு அர்ஜுன் நடிப்புல பாத்தீங்கன்னா ஒரு மூவி வரப்போகுது. அதோட பேர் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஆனா வந்து அந்த செட்டப்ப பாக்குறப்போ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் இறங்குறாங்க. இறங்கணும்னா பாத்தீங்கன்னா லோலா விஎஃப்எக்ஸ்ங்கிற ஒரு ஸ்டுடியோல போய் இறங்குறாங்க. அது பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டுடியோ மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் இருக்குலாம் பார்த்து நம்ம செம்மையா என்ஜாய் பண்ணிருப்போம்ல, அந்த அளவுக்கு மூவி மேக்கிங் பண்ணவங்களோட ஸ்டுடியோ தாங்க அது. நம்ம ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவதார், தார், லோக்கி, தி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் மூவி நிறைய வந்துச்சு. என் பேக் சைட்ல ஸ்க்ரோல் ஆகிற எல்லா மூவியும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோல மேக் பண்ணதான். இந்த மூவியும் அந்த ஸ்டுடியோல தான் மேக் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பெரிய வெற்றியே சொல்லலாம். அடுத்து 2வது இடத்துக்கு போறாங்க ஸ்பெக்ட்ரல் மோஷன். இது பாத்தீங்கன்னா நார்மலா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் இந்த மாதிரிலாம் இல்ல. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ட்ரானரி கிரியேச்சர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம டெர்மினேட்டர் எல்லாம் பார்த்துப்போம்ல, அந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் வச்சு ரியலாவே காமிப்பாங்க. வித்தவுட் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ இல்லாம ஒரு ரியலான எப்படி பார்க்க முடியும் அந்த ஸ்டுடியோவுக்கும் போயிருக்காங்க. எந்த மாதிரி சம்பவம் ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்து போய் இறங்குறாங்க ஃபிளாஷ்டட் எஃபெக்ட்ஸ். இந்த ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப், ஏஜிங், டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு பலவிதமான கிரியேஷன் மேக்கப் வந்து இவங்க வந்து கைக்குள்ள வச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுமே நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணிருக்க மூவியும் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல வரும். இதெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஆனால் பறக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம அட்லி. அடுத்து போறாங்க ILM டெக்னோ பார்க்ஸ். இது பாத்தீங்கன்னா விஷுவல் மோஷன் கேப்சர் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டுடியோனே சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய விதமான கேமரா செட்டப், லைட்னிங் வந்து ஃபேஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்மளோட என்ன அசைவுகள் நம்ம என்ன பண்றோமோ அது அப்படியே வந்து அனிமேட்டட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி வியூல காமிக்கும். அதுக்கடுத்து போற இடம் தான் பெரிய சம்பவமான இடம், அயன் ஹெட் ஸ்டுடியோ. நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்திருக்கோம், பேட்மேன் பார்த்திருக்கோம், அயன்மேன் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் செட்டப் பண்ற ஒரு ஸ்டுடியோ. அவங்க தான் டிசைன், காஸ்டியூம் டிசைன் எல்லாமே பண்றது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாக்குள்ள கொண்டு வர போறாங்க. இவ்வளவு நாள் நம்ம ஹாலிவுட் படத்தை பார்த்து நான் ஸ்பைடர்மேன் ஆக போறேன், நான் ஹிட்மேன் ஆக போறேன், நான் ஹீமேன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மேன் மாதிரி சுத்த போறோங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் டிசைன் ஏதோ ஒன்று கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது பயங்கரமா ஒரு தமிழ் சினிமா இன்னும் அந்த கீழ் இதுல இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலனே பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த கதைலாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு பாராட்டும் பண்ணியிருக்காருங்கிறது பாத்தீங்கன்னா அது தமிழ் சினிமா கிடைச்ச பெரிய வெற்றினே சொல்லலாம். இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா மேலும் மேலும் உயர்ந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரே சஜஷன் தான், நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏன் ஃபாரின் போய் எல்லா கிரியேஷனும் பண்ணணும், எல்லா பண்ணக்கூடிய ஆளுங்களும் நம்மகிட்டயும் இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்க நம்ம சைட்ல இருந்து ஒரு ஸ்டுடியோ இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் எல்லாம் பண்ணணுங்கிறது தான் ஒரு ஆசை. எனிவே அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம கோலிவுட்டை ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொண்டு போற அட்லிக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் மெயினா நம்ம ஆளு முன்னாடியே கொண்டு போயிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா எந்திரியன்லயே கொண்டு போயிருப்பாரு. எந்திரியன்ல ஒர்க் பண்ணவங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல இல்ல. எந்திரியன்ல வந்து வீட்டா டிஜிட்டல் சொல்லி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சு அது வந்து ஹாங்காங் ஸ்டுடியோ தான் நினைக்கிறேன். இவங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ரோபோனாலே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் தான் இருக்கும். பட் இவர் வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு கிரியேஷன் லெவல்ல கொண்டு போயிருக்காரு. எப்படி கொண்டு வராரு என்னங்கிறது தெரியல.
அல்லு அர்ஜுனுக்கு பத்தி சொல்லி ஆகணும். அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக் ஸ்டாரு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மூவி கொடுத்து பம்பர் ஹிட்டா கொடுத்து அந்த மூவில உள்ள டைலாக் மாதிரியே நிரூபிச்சிட்டாரு. புஷ்பா நேஷனல் நினைச்சியா, இன்டர்நேஷனல். அதுக்கு அடுத்த படம் வருது பாத்தீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் வச்சு செய்ய போறாரு. ஆல்ரெடி ஜவான்ங்கிற மூவி வந்து ஹிந்தியில பப்ளிஷ் ஆனிச்சு. அந்த பப்ளிஷ் ஆன மூவில பாத்தீங்கன்னா இவருக்கு ஹிந்திலுமே ஃபேன் பேஸ் அதிகமாயிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இன்டர்நேஷனல் கிங்கை வச்சு படம் எடுக்கிறாரு. எப்படி வரப்போகுது என்னங்கிறது தெரியல. அவ்வளோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனல் யாரும் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஒரு செமையான வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you on next video.